ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல்சர் NS 200 வாங்குறதா இருந்தால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னலாம் ப்ரோஸ் இருக்குது, என்னென்னலாம் கான்ஸ் இருக்குது, நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இது என்னோட ஓனர்ஷிப் ரிவ்யூ. நான் இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 months ஆயிடுச்சு. இதில் நான் என்னென்னலாம் வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன், என்னென்னலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு இல்லை, எனக்கு பிடிச்ச நான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ ஜிஎஸ்டி முடிஞ்சு நிறைய வண்டியோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் நான் கேட்டிருக்கேன், எக்ஸாக்டாக நான் எவ்வளோன்னு சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட லுக்கு உங்களுக்கே சொல்லணும்னு தேவையில்லை. பார்க்க வந்து ஒரு அக்ரெசிவ்ன்ற விட ஸ்போர்ட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்குமே லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் எதுவும் குறை கிடையாது. நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிடுறேன், ஏன்னா ரொம்ப இழுத்து பேச விரும்பலை. நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது சிம்பிளாக 1 wordல சொல்லணும்னா, தம்பி வந்து அம்பி அன்னியன் மாதிரி 4000 RPM வரைக்கும் அம்பி மாதிரி போவாப்புல. 4500க்கு அப்புறம் அம்பிதான்ற மாதிரி வண்டி நம்மளை இழுத்துட்டு போவோம், நம்ம ஓட்ட மாட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டுவோம், அப்புறம் வண்டி நம்மளை இழுத்துக்கிட்டு போவோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஒரு 4500 நீங்கள் ரேஸ் பண்ணிங்கன்னா இழுத்துக்கிட்டு போவோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே நார்மலாக எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா, நீங்கள் யாரோ நான் யாரோன்ற மாதிரி போவாப்புல. அதுக்கப்புறம் நம்மளை இழுத்துக்கிட்டு போவாப்புல. எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த வண்டியை நம்பி வாங்கினீங்கன்னா இது உங்களை வந்து டிசப்பாயின்மெண்ட்டே பண்ணாது. ஸோ 3வதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கன்சோல் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சன்லைட்டில் தெரியுமா தெரியாதான்லாம் சில டவுட்ஸ் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு கிளியராக விசிபிலிட்டின்றது இருக்கும். ஹெட்லைட் சொல்லவே தேவையில்ல, அந்த 2 சைடில் டிஆர்எல்லே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு விசிபிலிட்டி இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்டு போடணுன்னு அவசியமே கிடையாது, நான் போட மாட்டேன். ஏன்னா மேக்ஸிமம் நமக்கு ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு நம்ம ரொம்ப இது பண்ணால் அவங்களுக்கால விஷன் பார்க்க முடியாது, நான் போட மாட்டேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவை இருக்கிறப்ப போட்டுக்கோங்க, தேவையில்லாதப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் வந்து நிறைய பேருக்கு என்னென்னா, இதை நம்ம ஓட்டும் போது ஏதாவது உங்களுக்கு பெயின் தெரியுதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அவ்வளோ பெயின் தெரியல. எனக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல நெக் பெயின் இருந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஓட்டும் போது நெக் பெயின் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் கரெக்டாக பொசிஷனில் உட்காந்து ஓட்டுறப்ப எனக்கு இப்போதைக்கு இந்த வரைக்கும் இப்போ நாங்கள் 1.5 hour ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், ஒரு பெயினுமே எனக்கு ஒன்றுமே தெரியல. நெக்ஸ்ட் இந்த வண்டியில் வந்து நான் வந்து இந்த கீழே இது இருக்குல்ல கிளியரன்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ், அது வந்து சிங்கிளாக போனாலும் உங்களுக்கு வந்து எதுவும் கீழே அடி வாங்காது. பட் நீங்கள் டபுள்ஸாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே தட்டும். அதாவது தட்டுன்னு மீன்ஸ் ரொம்ப அடி வாங்காது, ஒரு சவுண்டு கேட்கும்ல லைட்டாக, அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். ஸோ நீங்கள் அது மட்டும் பார்த்துக்கணும். நீங்கள் பிள்ளைனாக போகும்போது கொஞ்சம் எவ்வளோ கம்மியான ஸ்பீட் பிரேக்கில், அதாவது கொஞ்சம் லைக் நமக்கு தெரியும்ல அந்த ஸ்பீட் பிரேக் ரொம்ப மேடாக இருக்கும் போது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இங்கே ரொம்ப ஸ்லோ பண்ணி போகணும், இல்லைனா கண்டிப்பாக கீழே அந்த இது அடி வாங்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியில் வந்து வேறு எதுவும் நான் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணல. லைக் வந்து இந்த இன்ஜினில் சவுண்ட் வர்றது அதெல்லாம் இல்லை. மேபி அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகலாமா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. 5000 ஓட்டிட்டேன். ஃபஸ்ட் சர்வீஸும் முடிஞ்சிருச்சு, செகண்ட் சர்வீஸும் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கீழே இருக்கிற கிரவுண்ட் கிளியரன்ஸ், அது கொஞ்சம் இஷ்யூ. இன்னொன்று நான் ஃபேஸ் பண்ணது எனக்கு கொஞ்சம் கடுப்பான விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன சாயந்தரவங்களால ஈஸியாக திரும்ப முடியாது. நீங்கள் பின்னாடி இழுத்து முன்னாடி இழுத்து அந்த டேர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மி. சின்ன ஓரளவுக்கு சந்தில் கூட நீங்கள் பின்னாடி முன்னாடி போயிட்டு நீங்கள் திரும்பணும். ஸோ அது கொஞ்சம் இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன லேகு, நம்ம டிசப்பாயின்மெண்ட் சொல்கிறதுக்கு பதிலாக லேகுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பிடிச்ச வண்டி வாங்கும்போது நமக்கு வந்து எதுவுமே, அதாவது டிசப்பாயிண்டே இருந்தாலும் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் ஒரு சின்ன லேகு. மிச்சப்படி இந்த வண்டியில் வேறு எதுவுமே கிடையாது. வேறு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கன்சோல் ஓகே. உங்களுக்கு வந்து வாபுல் ஆகுது, ஹை ஸ்பீட்லாம் ரொம்ப வாபுல்லாம் இல்லை. அதே மாதிரி இந்த வண்டியோட ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து 70-75ல் போச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த வாபுல் 80ல் 100 வரைக்கும் க்ரூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வாபுலே உங்களுக்கு தெரியாது. வண்டி வந்து அப்படியே ஜம்முன்னு ராஜா பகவத் அது மாதிரி அப்படியே போயிட்டே இருப்பான். எவன் என்ன சொல்கிறானோ எனக்கு தெரியாது, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அந்த வாபுல் அதெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக அந்த வண்டி வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த செக்மெண்ட்டில், இந்த NS 200. அதே மாதிரி பெட்ரோல் நான் வந்து இது வரைக்கும் கிளைம் பண்ணது வரைக்கும் 42 கிட்ட நான் சிட்டியில் ஓட்டி, அதாவது டெய்லி நம்ம ஆஃபீஸ் போவோம்ல, அதுலேயே வந்து எனக்கு 42 கிட்ட கிளைம் ஆகிருக்கு. மைலேஜுமே நல்லா தெரியுது. அது எதனால்னா, நம்ம ஃபஸ்ட்டு வண்டி வாங்கினதில் அந்த 500 வந்து நம்ம பிரேக்கிங் பீரியட்னு சொல்லுவோம்ல, அதில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்கும், அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுனா என்னன்னு புரியும். ஸோ நீங்கள் அந்த பீரியடில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா வண்டி சும்மா நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எனக்கு 42 கிட்ட தந்துச்சு. நிறைய பேர் 38ன்னாங்க, அதுக்கு தெரியல. நீங்கள் என்ன பைக் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து 42 கிட்ட தந்துச்சுங்க. மைலேஜ் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இஷ்யூ இல்லை. நான் ஃபஸ்ட்டு பயந்தேன் வாங்கும்போது, என்னடா கம்பெனிலே 38-35 தான் சொன்னாங்க.
என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் 42 கிட்ட தாராளமாக வருது. நீங்கள் வண்டி வாங்குற மாதிரி இருந்தால் கூட இந்த செக்மெண்ட்டில் இந்த மைலேஜுங்கிறது ரொம்பவே அதிகம். லாங் ரைட்லாம் போனீங்கன்னா இன்னுமே அதிகமாக தரும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதுதான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இந்த வண்டியில் ரொம்ப டவுன் கிரேட்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, இந்த வண்டி அந்த வண்டியும் இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ க்ரோஸ் கொடுத்து வாங்கினாலும், எவ்வளோ லேக்ஸ் கொடுத்து வாங்கினாலும், எவ்வளோ 1000 கொடுத்து வாங்கினாலும், நீங்கள் மாதம் அதை மெயின்டைன் பண்ணுறதும் அது கொடுக்குற கேரும் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அந்த வண்டி கண்டிப்பாக அதுக்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேமராமேன் என்னை ஞாபகம் வருத்தி விட்டான். ஏன்னா எனக்கே மறந்துச்சு. அவன் என் கூட அடிக்கடி வருவான். அடிக்கடியில் முக்கால்வாசி நேரம் வருவான். ஸோ என்னென்னா இதில் மோட் பட்டன் இருக்கும். ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, இதில் 3 மோட் இருக்கும் மொத்தமாக. ரெயின், ஆஃப் ரோடு, ரோடு. நான் ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டேன், மோடை மாற்றி அழுத்திட்டு பார்த்தா இன்ஜின் லைட் எரியுதுன்னு பார்த்துட்டு பயம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் யாராக இருந்தாலுமே புது வண்டி வாங்கிட்டு ஐயோ என்னடா இன்ஜின் லைட் எரியுதுன்னு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா தலைவர் ரெயின் மோடில் இருந்திருக்காரு. மோடு மாற்றினதுக்கு அப்புறமா அது வந்து இஷ்யூ ஆகிடுச்சு. அப்புறம் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் நான் இன்ஜின் ஆயில் ஃபஸ்ட் சர்வீஸில் மாற்றின ஒரு 2 நாளுக்கு அப்புறமா இன்ஜின் லைட் திருப்பி எரிய ஆரம்பிச்சிது. நான் கொஞ்சம் பயந்தேன். சரி ஒரு நாள் விட்டுலாம், அடுத்த நாள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் கேட்டேன். ஷோரூமில் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அது இன்ஜின் ஆயில் நம்ம புதுசாக மாற்றிருக்கோம், அது செட்டில் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மால் ஃபங்க்ஷன் காட்டும், வேறு படி இல்லைன்னாங்க. 3ஆவது நாள்லேருந்து அந்த இஷ்யூவும் இல்லை. கான்ஸ்டண்ட்டாக ஒரு பெட்ரோலை நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். அது கீழே நீங்கள் இறங்கி விடக்கூடாது. நான் அப்படி தான் பண்ணுவேன். எப்படியும் 2 பாயிண்ட்ஸ் என் வண்டியில் எப்பயுமே இருக்கும். அதுக்கு கீழே நான் இறங்கி விட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். அப்புறம் இதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. டிப்பி அதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இதில் வந்து நான் ப்ரோஸ் அண்ட் கான் சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லிட்டேன். மிச்சப்படி எனக்கு எந்த இஷ்யூவும் வரல. 5000 ஆயிடுச்சு, எதுவும் இஷ்யூஸ் வரல. உங்களுக்கு வேறு ஏதாவது பர்சனலாக எனக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குலாம் ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என் பைக் ஸ்டோரியை நான் சொல்கிறேன். எனக்கு இந்த பைக் எப்படி நான் வாங்கினேன், எதனால் எனக்கு பிடிச்சது நான் சொல்கிறேன். அந்த வீடியோ வரும். ஸோ பார்த்து எல்லாம் சேஃபாக போங்க. ஹெல்மெட் இல்லாமல் எங்கேயுமே போகாதீங்க. ஹெல்மெட் போட்டு போங்க. அது நம்மளோட ஓன் சேஃப்னஸ்க்கு தான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய் கைஸ்.